வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபைட் பாருங்க, ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனல் ஒரு ஃபைட்டர், ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல நெக் சோக் போட்டதுக்கப்புறம் அவரால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாங்க. ரியல் ஃபைட் வந்து என்ன பண்ணணும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மாஸ்டர் கண்ணன், நீங்கள் அந்த லாக் பார்த்துருப்பீங்க. அடிக்கடி லாக்கை பற்றி சொல்லிடுவேன். அது நெக் சோக்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் இல்லை, அவங்க வந்து நார்மலாக வந்து இதை மட்டுமே கற்றுக்கிட்டு சில பேர் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அந்த லாக் வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு கேம்ஸ் ஃபைட்டாக இருக்கும், இன்ஸ்டன்ட் ஃபைட்டாக இருக்கும். அங்கே லாக் பண்ணுறவங்க டேப் பண்ணால் விட்டுருவாங்க, ஓகேங்களா? ஸோ ஆனால் இதுவே வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபைட் அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணா நீங்கள் டேப் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக அவங்க உயிர் போயிடும், ஓகேவா? அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து இதில் தப்பிக்க முடியாது. என்னுடைய மாஸ்டர் செல்ஃப் டிஃபென்ஸில் நான் அதை அதிகமாக என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் வரும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபாலோ பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக உயிர் பிழைக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி லாக் நான் போட்டதுக்கப்புறம் இவர் என்னோட ஸ்டூடெண்ட் தான், ஓகேங்களா? பாக்ஸர், கிக் பாக்ஸர். இப்போ நான் இவரை லாக் பண்ணேன், ஓகேங்களா? இவருக்கு நான் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெக்னிக் இல்லாமல் நேச்சுரலாக வந்து அதை எப்படி ரிலீஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து கண்டிப்பாக முடியாது. பேசுறது இந்த மாதிரி இருக்காங்க போது நம்ம சரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு சொன்னால் இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா? ட்ரை பண்ணாலும் ஏன்னா வெரி டேஞ்சரஸ். சரியான டான்ஸ் லாக்கு, பர்ஃபெக்டான லாக்கு, ஓகேங்களா? சொல்ல பாருங்க, ஃபீஸ் தான் எடுத்து கீழே இழுத்துட்டாங்க அப்படின்னா இழுந்து கீழே போகும்போது கூட இது கட்டாயிடும். அந்த ஒரு டேஞ்சரஸ் லாக். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ என்ன லாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த இன்னொரு ஃபைட் பார்த்துருக்கீங்க, அதாவது முய்தாய் ஃபைட் பார்த்துருக்கீங்க. எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அவங்க ரெண்டு பேரும் பிளேயர்ஸ் உங்களால் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணால் மட்டும்தான் இதே டைப்பில் வந்து சிவிலில் பண்ண முடியுமா? யாரோ நெக்ஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க, சிவிலில் வந்து நான் வந்து இந்த டைப் பண்ண விட்டுருவாங்க, ரெவ்யூ வாங்கினா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, இப்போ ஒரு லாக் பண்ணுறாங்க, ஓகேங்களா? சும்மா பாருங்கள், நம்ம இந்த டைமில் போவோம், நம்ம இதுவோ இல்லை ஹேமர் டைப்லோ, ஃபிங்கர் ஃபிளிக்கோ இல்லை ஹேமர்லையோ இல்லை எல்போவில் சேஃப் இங்கே பண்ணால் மட்டும் தான் நம்ம தப்பிக்க முடியும். இதை விட இதான் ஈஸி. பாருங்கள், இப்போ லைட் ஆச்சாலே பெயின் வந்து போவோம். ஓகே, பெயின் லாக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நெக் சோக் போட்டாலும் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா நெக்கை லாக் பண்ணுங்க, ஓகேவா? ஒருவேளை நீங்கள் பாருங்கள் பர்ஃபெக்டாக லாக் விழுந்துச்சு, ஓகேவா? பாருங்கள், ஸ்டாப். நல்லா பண்ணுவீங்க. இந்த மாதிரி இதுக்கு இங்கே வரும், ஓகேவா? இதுதான் கரெக்ட். இப்போ தான் கரெக்டாக நெக் சோக் இருக்குது. பாருங்கள், லாக் பண்ணி எஸ். இப்போ நான் வந்து நான் டேப் பண்ணுறேன் அப்படின்னா என் ஸ்டூடெண்ட்ஸு ஓகே என்னுடைய பட்டி விட்டுருவாங்க, பாட்டு. ஆனால் ரியல் ஃபைட் வரும்போது வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்க, லாக் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னோட வேலை நம்ம இழுத்து வந்த சைடு வித்தின் ஒரு நான் இவ்வளோ தூரம் பேச டைம் இருக்காது, ஏன்னா பேச முடியாது. அந்த லாக் பண்ண பாருங்கள், நம்ம புதுசம் கரெக்டாக கை வந்து கரெக்டாக பாருங்கள், பாயிண்ட் எவ்வளோ போஸ்ட் பாருங்கள், ஈஸியாக பாருங்கள், பாயிண்ட் ஈஸியாக அடிச்சோமே போஸ்ட் அடிச்சா ஆட்டோமேட்டிக்காக வந்து கை வந்து ரிலீஸ் ஆகிக்கலாம். இப்போ லைட்டாக தான் நம்ம உயிர் பிடிக்கணும் அடி சொல்லும்போது பிடிச்சி என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கலாம், பிக்சர், ஓகேவா? லேடிஸ் ஆனாலும் ஜென்ஸ் ஆனாலும் கண்டிப்பாக அந்த டெக்னிக் வந்து நீங்கள் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு டைமும் வராது, நீங்கள் உடம்புல ப்ராக்டிஸ் பண்ணும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நம்ம டெக்னிக் சொல்லி தரேன். ஏன்னா இந்த லாங் டேஞ்சர் லாக்கு அது மாதிரி ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஞ்சராக தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.